STFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு 4 விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். பேசிக்காக என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன் பை ஒன்னாக நான் லைனாகவே சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ஆயில். ஸோ எந்த ஆயில் வந்து எந்த பிராண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா வந்து ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பிராண்ட்ஸில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டோல் அந்த ஒரு பிராண்ட் வந்து பயங்கரமாகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்க்ரீனில் காட்டுற இது தாங்க. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷோரூம்லேயும் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நானும் வந்து இது தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கூடயே கீழே போட்டுறேன். எனக்கு கரெக்டாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த இன்ஜினால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் தரப்பில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுங்க. அதே மாதிரி வந்து நான் இந்த 4 விஷயத்துலேயும் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்குமே நான் சொல்லலை. ஏன்னா வந்து இந்த பிராண்ட் நான் யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதை வந்து உங்களுக்கு நான் வந்து சஜஷனாக நான் சொல்கிறேன். அது சொல்யூஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதை விட இதை தான் ரொம்ப பெஸ்ட்டாக அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். நல்லா இருந்துச்சுன்னா கூட நான் அதையே யூஸ் பண்ணிக்குவேன்ல, அதுதாங்க. ஸோ செகண்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதுதாங்க. எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் செயின் லூப் வந்து இதுவும் பெரிய பிராண்டு தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனால் வந்து இது யூஸ் பண்ணுறது பெரிய பிராண்டு தான் யூஸ் பண்ணணும்னு வைங்க. இதுவே வந்து மோட்டோலியாவில் எடுத்துட்டிங்கன்னா வச்சுங்க, அதுவும் ஸ்க்ரீனில் காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 600 பக்கம் வருது. நான் யோசிச்சு பார்த்தேங்க. ஏன்னா வந்து செயின் லூப் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு 2-3 பாட்டில் பக்கம் வாங்குற மாதிரி இருக்கும். அதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-250 அதுக்கு மேலே எடுக்கிறதா வந்து ஒரு 250 எடுத்துட்டிங்கனாவே போதும். அதுக்கு ரொம்ப கீழே இருக்கிற அந்த 150 அந்த மாதிரி ரேட்லேயும் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவுமே லோ குவாலிட்டி பிராண்டு. அதங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 அந்த மாதிரி வாங்கினா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது மட்டும் வந்து பிராண்டாக இல்லாமல் செயின் லூப் மட்டும் இந்த 250 200 அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். அந்த 150 இருக்கிறதெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. நான் வந்து பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன், அது காஸ்ட்லி அந்தளவு பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்ட மோட்டோலியோ. ஸோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த எம்டி பைக்கில் வந்து அசாடு மாட்டியிருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் லைட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா லைட்டிங்கு அதெல்லாம் போட்டு வந்து நிறைய பேர்த்துக்கு பேட்ரி வந்து சீக்கிரமாகவே போயிடும். என்னை பொறுத்தளவுக்கு 2 பேட்ரி வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குதுன்னே சொல்லலாம் மார்க்கெட்டில். அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த 2 பிராண்ட்லேயுமே இது வந்து லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவுமே பீக்னே சொல்லலாம் மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அமரன். ஸோ அமரன் பேட்ரி பொறுத்தளவுக்கு இது தாங்க பிக்கப்லேயே இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த பேட்ரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோட ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே வந்துடும். செகண்ட் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா ஜில் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்லாவே ரைஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது ஸோ இந்த பேட்டரி யூஸ் பண்ணலாம். ஜில்லுங்கிறது எனக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் வேண்டாம். இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமரன். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. எம்டி பைக் எடுக்கிறவங்களுக்கு இந்த ரேடியேட்டர் ப்ராப்ளம் தாங்க பயங்கரமாக ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து அப்பப்போ ரன் ஆக மாட்டேது, அதை பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. அப்பப்போ ரன் ஆக மாட்டேது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுவே சுற்றி ரன்னிங் டைமில் வந்து அதுவே ரன் ஆகிட்டு நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அப்படியே ரன் ஆகிட்டு நின்றும். இருந்தாலும் நமக்கு தெரியணும் இல்லைங்க, அது ஒர்க் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரும்போது சுத்த மாட்டேது. ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கொஞ்சம் நேரத்துலேயே ரொம்ப சுற்ற ஆரம்பிச்சிருது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்டர் வந்து நிறைய பேருக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அந்த ரேடியேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று வந்து சஜஷன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா R15 V3 அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேனு. ஸோ அதை வந்து நான் சஜஷன் பண்ணுறேன். என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேனாசோனிக் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து எம்டிக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதைத்தான் நான் வந்து மென்ஷன் பண்ண வந்தேன். அந்த ஃபேன் வந்து ஃபிட் பண்ணிட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது எம்டி கூட கொடுக்குறதே வந்து இது ஒரு நல்ல பிராண்டு தான். இருந்தாலும் இதை விட அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எம்டி பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் எம்டி மெயின்டெனன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸ்குவாட்.